ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், மருந்துகள் மற்றும் பரிசோதனை உபகரணங்களே கிடையாது என்று பாமக தலைவர் அன்புமணி கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 102 மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு பணியில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்தார். மேலும் நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்களே இல்லை என்று தவிக தலைவர் விஜய் நாகையில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் யாரோ எழுதி கொடுத்ததைத்தான் விஜய் பேசியதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சனம் செய்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை இன்று அதாவது ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது, ரொம்ப மோசடியில் இருக்கிறது. மருத்துவர்கள் கிடையாது. அது என்னைக்கு அரசாங்கம் எடுத்ததோ அன்னிலிருந்து அது வீழ்ச்சி முடிஞ்சிடுச்சு. மருத்துவர்கள் இல்ல, மருந்து கிடையாது, அவசர சிகிச்சை கிடையாது, பரிசோதனை உபகரணங்கள் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இதுதான் திமுக ஆட்சி. இது இன்னும் 2 வாரத்திற்குள் இந்த அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை சீர் செய்யவில்லை, மருத்துவர்கள், அங்கே செவிலியர்கள், அங்கே மருந்துகள், அங்கே பரிசோதனை உபகரணங்கள் இல்லை என்றால் நானே இங்க போராடுவேன், மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன். என்ன போராட்டம் நடத்துவேன் தெரியுமா? அந்த மருத்துவமனையை பூட்டு போடுற போராட்டம். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த மருத்துவக் கல்லூரிக்கு மட்டும் 6 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டிலான மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ரேடியோ தெரப்பி மற்றும் லினாக் கருவிகள் 25 கோடியில் அமைப்பதற்குரிய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே பணியாளர்கள், மருத்துவர்கள் பணியாளர்கள் என்று கடந்த பிப்ரவரி மாதம் கூட 102 பேர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23/1/2025 அன்னைக்கு ஒரு அரசாணையின் மூலம் 194 மருத்துவர்கள் மற்றும் பல் மருத்துவர்கள் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு 4/2/2025 கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி 102 பேர் போய் இப்போது பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். 29 பல் மருத்துவர்களும் நியமிக்கப்பட்டு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பாட்டில் இல்லை, பூட்டு போடுவோம் என்று சொன்னது என்பது அறியாமையின் உச்சம். பொதுவாகவே ஒரு நல்ல மருத்துவரின் இலக்கு என்பது மருத்துவமனையை திறந்து வைப்பதுதான், பூட்டு போடுவதல்ல. நாகூர்ல மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர் இருக்க மாட்டாங்க. நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு. அங்க போய் பார்க்க சொல்லுங்க, எத்தனை மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும். அதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி 500 படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு. இந்த நாகூர் மருத்துவமனையில் இல்லைன்னு சொல்றது யாரோ எழுதி கொடுத்து படிக்கிறது. நேரா போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவங்க கட்சிக்காரங்களே போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.